திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. ரஜினின்ற ஒரு நடிகருக்கு வாழ்க்கை நீ அவ்வளோதான், சினிமா உலகத்தில் அவர் இனி இல்லை, இனி விஜய் தான் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொண்டு வந்துட்டாங்க. இது சினிமாவுக்கு உள்ள, சினிமாவுக்கு வெளியில் நான் பார்க்குற ரஜினி சார் வந்து செட்டில் சொல்லுவாங்க. வேட்டையில் நான் ஏன் பார்க்க முடியலன்னா, அது வரைக்கும் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரவன்லாம் யூஸ் பண்ணுற டைப் கிடையாது. ஷூட்டிங்கில் நீங்களாம் சாதாரணமாக ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறவங்க கூட கேரவனில் போய் உட்காந்துருவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரவன்லாம் யூஸ் பண்ண மாட்டார். இப்போ வரைக்கும் கேரவன் யூஸ் பண்ண, இப்போ வரைக்கும் சச்சின் பயங்கர கிளாரிட்டியாக வருது. படம் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட படம், ஓஹோன்னு ஓடுன்னு வருது. சந்திரமுகி ஓடுமா ஓடாதான்னு தெரியாது. ரஜினி சார் வந்து அதில் ½ தான் வராரு. தாண்ட சின்ன பார்த்தேவர் அவரை பகிச்சுக்கிட்டு ரஜினி இன்னும் ஒரு சாதாரணமாக புதுசாக வந்திருக்க ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு பையனை போய் ஆன் ஸ்பாட்லேயே யார் யாருக்கு துணிமணிலையோ யார் யாருக்கு பிரச்சனை காசு இல்லையோ அங்கேயே ப்ரொடியூசர் கூப்பிட்டு உங்களுக்கு சேல் எடுத்து கொடுத்துரு. அப்படி அவங்க ஒரு வரலன்னா இவர் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கஷ்டமாக கொடுத்துட்டு அவர் எடுத்து வர சொல்லிவிட்டு 1000 ரூபா பணம் கொடுக்கல நடிக்க. சார் பணம் கொடுங்க சார், நான் மேக்கப் போகிறேன், பணம் கொடுங்கன்னு இருக்காரு. பணம் கொடுத்தா தான் நடிப்பியா, போடா உனக்கு கேரக்டர் இல்லை அப்படின்னோடனே, என்னது நம்ம சொன்னது தானே கேட்டோம், நீ தரமாட்டான்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு கார் கிடையாது நடந்து போன்னு சொல்லிட்டான். நான் ஏவிஎம்லேருந்து நடந்தே வரேன். அப்போ பரட்டை ரிலீஸ் ஆகி இது எப்படி இருக்குன்னு கதை, அந்த டைலாக் வந்து ஃபேமஸ்ஸு. நான் டென்ஷனில் இப்படி பண்ணிட்டானே, நம்ம நியாயமாக தானே கேட்டுன்னு போகிறேன். அவன் பஸ்ஸில் போகிற பசங்களாம் பாட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்குறான். எனக்கு குழப்பமாயிடுச்சு. திருமகள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீரியல்களிலும் சினிமாகளிலும் வேட்டையன் படத்தில் இவர் நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் சார் கூட ஃபோட்டோ எடுத்தாலே நம்ம ஒரு தரிசனமாக நம்ம நினைப்போம் இல்லைங்களா. இவர் வந்து சூப்பர் ஸ்டார் சார் கூடயே நடிச்சிருக்காரு. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பார்த்து பேச போகிறோம், நடிகர் தேவராஜ் அவர்களை பார்த்து தான் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருமகள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தேவராஜ் பேசுகிறேன். ஸோ ஸ்டுடியோவுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிம்மா. உங்களுடைய திரைப்பயணம் எப்படி ஆரம்பிச்சது, அதை பற்றி எங்கள் மக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா 2 பேருமே வந்து அரசு ஊழியர்கள். ஓகே. எங்கள் குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரசு ஊழியர்கள். சினிமா துறைக்கு வந்து நான் வந்து புதுசு. ஸோ கல்லூரியெலாம் முடித்ததுக்கப்புறம் என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் இன்றைக்கி சினிமா ஃபீல்டில் இயக்குநர்களாக எடிட்டர்களாக இருக்காங்க. அப்போ கூட நம்ம வந்து நடிக்கணுன்ற எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது. அரசு பணியை நோக்கி போய்கிட்டு இருந்தவன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தவன். ஒரு 2012 அப்புறம் ஆக்சிடென்டலாக என்னுடைய நண்பர் வந்து ஒரு இயக்குனர், அவரை நான் சந்திக்கும் போது அவர் கூட பேசும்போது நம்ம நீ இந்த ஃபீல்டுக்கு மாறி வரலாமே அப்படின்னு ஒரு சின்ன, அவர் எனக்கு கொடுத்தது, நீ நடிக்கலாமேன்னு கேட்டார். நடிக்கலான்றக்காக அந்த துறைக்காக வந்து நான் வந்தேன். வந்ததும் நான் முதல்ல எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து நடிப்புனா என்னன்னு கற்றுக்கணும். அதுக்காக நான் கூத்துப்பட்டிலாம் போய் படிச்சுட்டு நடிப்பயிற்சி வந்தேன். ஏன்னா நம்ம போய் நடிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் எனக்கு வந்தது. அதான் நமக்கு ஆர்வம் தான் இருந்ததை ஒழிய அந்த செய்யின்னு சொல்லும்போது நம்மளால் செய்ய முடியல. அப்போ நம்மளுக்கு என்ன செய்யலான் போது இதெல்லாம் வந்து கூத்துப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது, போய் கற்றுட்டு வா அப்படின்னோடனே கூத்துப்பட்டிக்கு போய் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் பண்ணிட்டேன். ஒரு 15-16 சீரியல்லையும் நான் நடிச்சிட்டேன். இப்போது ஒரு 2-3 இயர்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் விழுந்துருச்சு. இந்த கொரோனா அது இதுன்னு கொஞ்சம் ஃபேமிலி சூழ்நிலைலாம் வந்தது. இப்போ பழையபடி ஒரு 2 படங்கள் நடிச்சிருக்கேன். ரீசெண்டாக வேட்டையன் வந்தது இல்லையா, அதில் நான் சாரோட பண்ணியிருக்கேன். அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? சூப்பர் ஸ்டார் சாரோட நடிச்சிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே, அதாவது எங்கள் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் சின்ன குழந்தைகள் வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஆமாம். அவரை பற்றி பேசினா நம்மளுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் பேசுவோம். அவருடைய ரசிகன் நான், அதை நான் பெருமையாக சொல்லிக்குவேன். கமல் சாரையும் நம்ம படங்கள் பார்த்தா கூட ரஜினி சாருக்கு கொடுக்குற அட்ராக்ஷன் தனியாக இருக்கும். அவருடைய படங்கள்லாம் வந்து ஸ்கூல் டைம்லேயே வந்து கட்டடிச்சிட்டு போய் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குற ஒரு சாமானியர் தான் நம்மெல்லாம். சூப்பர். ஸோ அப்படி பார்க்குற காலத்தில் எப்படா ஒருத்தர் ஒரு அடுத்த மாநிலம்னு அப்போ எனக்கு தெரியாது. ரஜினி சார் கருப்பாக இருக்கார், வித்தியாசமாக இருக்கார், அவர் பேசுகிறது அவருடைய ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஒரு பிரமிப்பு. ஆனால் ரசிகனாக தான் பார்த்துட்டு இருந்தேன். சினி ஃபீல்டுக்குள்ளே நம்மளும் போய் நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து ஒரு நண்பர் மூலமாக நான் அதை உற்சாகப்படுத்தி உள்ளே வரும்போது அந்த நடிப்பு துறையில் அவர் இந்த இத்தனை ஆண்டு காலம் வந்து நம்பர் 1 நிற்கிறாருன்னு போது மிக பிரமிப்பாக இருக்குது. அப்போ திரையில் பார்த்து
அவரை ரசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ரசிகர். இன்னைக்கு 2024 அவர்கிட்ட கூட உட்காந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து சார் வந்து எங்களோட காம்பினேஷனில் வந்து நடிக்கிறார். முதல்ல என்னை எடுக்கும்போது சொல்லிட்டாங்க காம்பினேஷன் கிடையாதுப்பா நடிகன்னு. சாரோட படத்தில் வாய்ப்பு கிடைச்சா போதும் நடித்தவன் தான். எந்த இதுவுமே பேசிக்காமல் கமிட் பண்ணி போயாச்சு. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் சார் வந்து உட்கார்றாரு. உட்காந்து நான் இன்னொரு சார் இன்னொரு மேடம் 3 பேர் நடிக்கிறோம். ஒரு பிரேக் ஆகுது. பிரேக் ஆனோடனே கேமராலாம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க டைரக்டர்ஸ் டீம். அப்போது சார் எங்களை பார்த்து என்னையை பார்த்து கேட்குறாரு. எனக்கு வந்து கைதட்ட முடியல, விசிலடிக்க முடியல. டைரக்டர் டென்ஷன் ஆகி அவனை வெளியில் போன்னு சொல்லிட்டாருன்னா இது வரைக்கும் 10 படம் பண்ணியிருக்கான். 10 படம் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ரஜினி சாரோட ஒரு ஃப்ரேமில் இருந்தால் பெருசு அப்படியே கட்டி கையை வாயெல்லாம் கட்டி உட்காந்துருந்தேன். எனக்கு இன்னும் செஞ்சிடக்கூடாது தலைவான்னு சொன்னால் கூட இவனை வெளியே அனுப்புன்னு சொல்லிடுவாங்களேட்டு அமைதியாக உட்காந்து. சார் ரொம்ப கூலாக நம்ம எதுவும் படம் பண்ணியிருக்கோமா இதான் ஃபஸ்ட்டான்னு கேட்டார். சார் இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னா அவர் அந்த முடி எல்லாம் ரெடி பண்ணி இருந்தோம். அப்படி ஒரு ஸ்டைல் பண்ணோடனே அந்த கால ரஜினி சார் அப்படி கண்ணுக்குள்ளே கொண்டு வருது. அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. பாடியாக இருக்கட்டும். கண்டிப்பாக 75 கிட்டத்தட்ட இவ்வளோ 70 தாண்டியுமே அவரை பார்க்கும்போது இப்போ இளமையாக தான் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷனுக்குலாம் அப்புறமும் வந்து அதே துடிப்பு. ஷூட்டிங் முடிஞ்சு வெளியில் நடக்கிறாரு. அவர் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. நம்ம இப்போ வந்து அதே போக முடியல. அப்போ தான் பார்ப்பேன் ரஜினி சார்லாம் அதுக்கு முன்னாடி படங்களில் வேகமாக பார்க்குறதான் பார்த்துருக்கேன். நேராக போகிறார். ஃபோட்டோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமான்னா செல் எடுக்க பயமாக இருக்குது. ஏன்னா செல்லை வந்து பிடிக்கிட்டாங்கன்னா நமக்கு இருக்கிறதே அந்த செல்லு தான். ஸோ அதாவது என்ன சொல்கிறேன்னா என்கரேஜ் பண்ணுறாரு. நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவன் நடித்தா நடிக்கட்டும், நடிக்கலைன்னா டைரக்டர் தூக்கி போடட்டும், நம்மளுக்கு என்னன்னு சொல்லாமல் பயப்படாத நீ நான் நடிச்சமா மோட்டிவேட் பண்ணி அந்த சீனை முடிக்கணும், அந்த ஷார்ட்டை முடிக்கணும்ல. அவர் நல்லா பண்ணிடுவார், நான் தப்பு பண்ணிடக்கூடாது இல்லையா? அப்படி என்கரேஜ் பண்ணார். பக்கத்தில் இருக்க சாரையும் கேட்டார், பக்கத்தில் இருக்க அவங்க அந்த ஆர்டிஸ்ட்டுமே ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டையும் கேட்டார். ரொம்ப சந்தோஷம். கூலாக பண்ணோம், எந்த பிரச்சனை இல்லை. இப்போ இதில் என்ன அப்படின்னா படம் ரிலீஸ் அப்போ அந்த சீன் வந்து கட் பண்ணிட்டாங்க. அது தவிர நான் நடித்த 5 சீனும் அங்கங்கே பாசிங் அங்கங்கே நிற்கிறது, கத்துறது, போராட்ட காலத்தில் இருக்குது, அந்த மாதிரி சீன்லாம் வந்தது. பட் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அது தெரியும். பட் நான் நடித்த சீரியல் எத்தனையோ சீரியலில் என்னை வந்து தேவராஜன் நிறைய பேருக்கு தெரியும். உதாரணம் சொன்னால் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நான் நடித்தது அழகின்னு ஒரு சீரியல். அந்த சீரியல் எடுத்த டைரக்டர் தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கொடுத்தவர். அவர் வந்து பாலச்சந்திர சார் டீம்லேருந்து வந்த டைரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஆக்சிடென்ட்ல மீட் பண்ண நல்ல இயக்குனர், நல்ல மனிதர். தேவராஜ்னு எனக்கு பேர் வச்சதே அவர் தான். உண்மையான பேர் தேவதாஸ். அப்பாவுடைய பேரை சேர்த்து தேவராஜ் அவர் வச்சுக்கோன்னாரு. தேவராஜ் வச்சுட்டு அவர் மிஸ்டர் ஜவஹர்னு சொல்லி மாறன் படம் இல்லையா, அந்த படத்தோட இயக்குனர். அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் உங்கள் சேனல் மூலமாக. அப்புறம் இந்த தளத்துக்கு கொண்டு வந்த என்னுடைய கல்லூரி நண்பர் ராஜாங்க அவர்களுக்கும், அவர் ஒரு இயக்குனர், டிஎஃப் டெக் முடிச்ச இயக்குனர், பாலாசாலன் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை கொண்டு வந்து நீ நடி அப்படின்னு சொன்னவர். சரி, நம்மளும் அந்த டைமில் வந்து வேறு ஃபீல்டுக்கு வரணும், மார்க்கெட்டிங்லேருந்து மாறுவோன்னு ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது சென்னையில் இருந்தோன்னா சரி வரணும், சும்மா ஒரு கேஷுவலாக தான் வந்தேன். அப்படி இந்த வருடங்களோட நானும் ஒரு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். இப்போ ஒரு 2 படங்கள் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக அதோட விரைவில் அதை பற்றி நான் அறிவிக்கிறேன். கண்டிப்பாக சார். அது எப்படி, என்ன மாதிரி படங்கள் சார்? அது ஃப்ரெண்ட்லி தான். நம்ம வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுறோம், பெருசாக பண்ணல. இப்போ தொடர் முயற்சி வந்து ஒரு நல்ல ரோல் வாங்குறதுக்காக இயக்குநர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். புதிய இயக்குநர்களையும் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர்களே சிலர் இப்போ இயக்குநர்களாக இருக்காங்க. அவங்களுடைய 2 படங்கள் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. 2 இயக்குநர்கள் முடிஞ்சதுன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எனக்கு வரும். அப்போ நான் வந்து அந்த படம் முடியும் போது நான் எல்லாருக்கும் தெரியப்படுவேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் சினிமா துறைக்கு வந்தீங்க இல்லைங்களா? அந்த ஆர்வம் எப்படி வந்தது? இந்த சினிமா துறைக்கு தான் வரணும், ஏன்னா சினிமாலே நிறைய துறைகள் இருக்குது, அதில் ஏன் குறிப்பாக நடிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்தது? இப்போ மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலைக்கு போயிடுவோம். 12 மணி 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டயர்டாயிடுவோம். நம்ம யாரை போய் சந்திக்கிறோமோ அவங்களையும் பார்க்க முடியாது. அந்த 1 to 4 பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் போய் சாப்பிட்ற டைம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் டைமில் நம்ம என்ன பண்ணணும், ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுக்கணும்னா நம்ம எங்கேயாவது பார்க்கில் போய் படுக்கணும், இல்லைன்னா தேட்டருக்கு போகணும். ஸோ தேட்டருக்கு போகிறப்ப இயற்கை அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா படங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சாருக்கு ஒரு படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், ரஜினி சாருக்கு ஒரு படங்கள் வந்துகிட்டே இருக்கும், ஈவன் சிவாஜி சார் படமும் அப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். அவரும் இப்போ மாசில் இருக்கார், அவரும் வெளியில் போகலாம், அவரும் உள்ளே இருக்கார். அப்போ அவர் கேரக்டர் ரோல் பண்ணலாம், அவரும் ஹீரோவை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்ரீதேவியோட அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸ்ரீதேவியோட இங்கே கமல் ரஜினி சார் நடிக்கிறாங்க. அப்போது இங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் விஜயகாந்த் சார் அவங்க படங்கள் வித்தியாசமாக வரும்.
சத்யராஜ் ஒரு வித்தியாசமாக இருப்பார். நமக்கு தேவை அன்றைக்கி ஒரு படம் பண்ணணும், நம்ம போய் கொடுத்த காசுக்கு ஒரு என்ஜாய் பண்ணோம். பட் ரெகுலராக பிடிச்சது ரஜினி சார் படம். அப்போ நம்ம போய் லைஃப்பில் மீதி தொலைக்கிற இடமே சினிமா, அவ்வளோதான். பண்ணிகிட்டே இருக்கும்போது மைண்டில் ஓடும், இப்படி பண்ணுறோமே, இப்படி நம்மளும் பண்ணால் நம்மளையும் பார்ப்பாங்களே, என்ன ஓடும் அதுக்கு நம்மளுக்கு வழி தெரியாதனால விட்டாச்சு. அந்த ஃபீல்டில் நான் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கிடையாது, ஏதாவது ஃபோன்னா பிபி நம்பர்னு வாங்க. ஆமாம், பக்கத்து வீட்டு நம்பர், பக்கத்து வீட்டு ஃபோன். ஆமாம், பிபி, என் பிபி நம்பர் இருக்கு, கூப்பிட்டு பேசுங்க, நான் நைட் வந்துடுவேன். பக்கத்து ஃபோன் தான். ஆமாம், பக்கத்து வீட்டு ஃபோன் தான் சொல்லுவாங்க பிபின்னு. அது உண்மையான மீனிங் தெரியல, பக்கத்து வீட்டு ஃபோன் தான். அது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நைட்டு வந்துடுவேன் எனக்கு சொல்லுவாங்கன்னு. அவர் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே அவர் ஃபோன் பண்ணி எனக்கு சான்ஸ் வேணும்னா அவர் நம்பர் அடித்து அவர் வந்தால் பேசணும்னு சொல்லணும். கிடையாது. இது அவர் நம்பர் கொடுத்தது கிட்டத்தட்ட அமெரிக்கன் காலேஜில் ஒரு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு, நந்தா ஷூட்டிங்கில் கொடுத்தாரு. நான் ஒரு 3 years பேக் வந்து ஆக்சிடென்டலாக நான் பைக்கில் அவசரம் போயிட்டுருக்கேன். இவர் எதிர்வ வந்து வீட்டிலேருந்து ஏதோ கேஷுவலாக வந்துட்டுருக்காரு. நான் ஸ்பீடாக போகிறேன் பார்த்தா அவர் கூப்பிட்றாரு. பார்த்தா என் ஃப்ரெண்டு, என்ன அப்படின்னு பேசுகிறான். பேசும்போது நீங்கள் என்ன கவர்மெண்ட் வேலையில் கிடையாது இல்லையா, நீ இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்ப, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்ப அப்படின்னும்போது, நான் இல்லைப்பா அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, ஏன்னா நீலாம் வந்து நடிக்கலாம்ல, சும்மா ஒரு கேஷுவலாக இருக்கிறது. நான் நடிக்கணும்னா நீ தான் டைரக்டர், ஒரு சான்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு. அப்படியா, சரி நான் ஒரு படத்தில் பண்ணிகிட்ருக்கேன், நீ நாளை கழிச்சு வந்துரு அப்படின்றாரு. நான் வந்து அடுத்த நாளை மறுநாளோடனே ஷூட்டிங் போகிறேன். ஐயனார் என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஐயனார் போனதும் நான் எந்த அரசு வேலைக்கு ஆசைப்படுறேனோ, என்னோடய ஃபாதர் ஆசைப்பட்ட தொழில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிட்டையர் ஆனவர். போனோடனே சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் கொடுக்குறாங்க. அங்கே விட்ட இது வந்து இப்போ கிடைக்கிது, சரி பண்ணுவோன்னு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களில் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட் கொடுத்தாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ஆகி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். செகண்ட் டே பின்னாடி 3 இன்ஸ்பெக்டர், 2 இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, முன்னாடி நானும் ஒரு ஏசியும் உட்காந்துருக்கோம். அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் வேண்டாம், ஏசி தான் கண்டுபிடிக்க போகிறாரு, இவர் டிரைவர் கூட போகிறாரு. இதுதான் சீன். அந்த படங்களில் தொடர்ச்சியாக நான் கிட்டத்தட்ட ஒரு 7 days ஒர்க் பண்ணேன். சூப்பர் சார். ஃபஸ்ட்டு நாள் நடிக்கவா அப்படின்னு கேட்டவனுக்கு நடிடான்னு நண்பர் கொடுத்ததில் 7 நாள் அந்த டைரக்டர் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அந்த படம் நல்லா வந்தது. ஆதி சாருடைய படம் நல்லா இருந்தது. மிருகத்துக்கு அப்புறம் அவர் நடிக்கிறார். மிருகமுக்கு அப்புறம் அவர் நல்ல அப்கமிங் ஹீரோ வராரு. அந்த டைமில் நான் சொல்கிறேன் 2013, 14 அந்த காலகட்டம் வந்தது. படம் வந்து அந்தளவுக்கு போகல, பட் ஆனால் படம் சொன்ன விதம் எடுத்து நல்லா இருந்தது. பட் அவுட்புட் இல்லை, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கனவு வாரியம்ன்ற படத்துக்கும் 1 yearக்கு அப்புறம் அவரே தான் கூப்பிட்றாரு, என்னோடய ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றாரு. இப்போ நாளைக்கு அங்கே வந்துடும் ஆடிஷன். போனால் அந்த டைரக்டர் புதுசாக அமெரிக்காலேருந்து வந்து ஆடிஷன் வச்சு பார்த்தோன்னே, நீங்கள் வந்து இபி ஆஃபீஸர், நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகல, முதல்ல போலீஸ் ஆகிட்டாரு, கவர்மெண்ட் கேரக்டராக வருது, பண்ணுவோம், என்ஜாய் பண்ணி பண்ணுவோன்னு. சின்ன கேரக்டர் தான், நல்லா இருந்தது. அது வந்து நம்ம இளவரசு சாரும் அப்புறம் மிஸ்டர் கேபி குமார் 2 பேரும், அவங்களாம் அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு வந்து அவங்க வந்து என்னை கேள்வி கேட்குற மாதிரி, அவங்கள நான் அசட்டையாக அவங்கள்ட்ட பதில் சொல்கிற மாதிரி ஒரு சீன் நல்லா இருந்தது. பட் அந்த படம் வந்து பரவாயில்ல பேசப்பட்டது. அந்த படத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிடி தளமாக எதுவுமே அவர் விற்கலை. தியேட்டரில் கொடுத்ததோடு சரி, சேட்டலைட்டு ரைட்ஸ் அவர் கொடுக்கல. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த படத்தை சேட்டலைட்டில் பார்க்க முடியாது. என்ன படம்? கனவு வாரியம். ஓகே. டைரக்டர் அருண் சார்னு புது முகம், நல்ல டைரக்டர். அடுத்து ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தொடங்கின என்னுடைய படங்களில் வந்து அதுக்கப்புறம் அசுரகுரு படத்தில் போனேன், ஹெட் கான்ஸ்டபிள் ரோல். போக இந்த மாதிரி கவர்மெண்ட்டு இதை கொடுத்தாங்க. ஒரு பீரியட் எனக்கு அழுத்தே போச்சு. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், போலீஸ் ட்ரெஸ் வேண்டாம். ஏன்னா நீங்கள் இன் பண்ணி அதை எடுத்துக்கிட்டே இருந்தேன். உட்காந்து சாப்பிட்டுட்டு எந்திரிக்கும், உட்காந்துட்டு ஒரு பிரேக்கில் எந்திரிச்சோம்னா ட்ரெஸ்ஸு மேலே வந்துடும். அது பெரிய கஷ்டம். ஒவ்வொருத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு பீரியட் என்ன ஆயிடுச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியல. நான் சொன்னேன் வேறு கேரக்டர் கொடுங்கன்னா. அதுக்கப்புறம் வில்லனுக்கு துணை அந்த மாதிரி பண்ணேன். அதில் சமுத்திரக்கனி டைரக்டர் சார் வந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருந்தார், நாடோடிகள் 2. அதில் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தவறான ஒரு போலீஸ்காரன்ற ஒரு ரோல் தான், அதுவும் சப் இன்ஸ்பெக்டர், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய யூனிட்டில் வந்து வெற்றிமாறன் சாருக்கு அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் சாருடைய படம், அதில் அவர் ஹீரோவாக பண்ணுறாரு. அந்த வாய்ப்பும் சார் தான் எனக்கு கொடுத்தாங்க. சூப்பர் சார், சூப்பர். அவங்களுடைய மேனேஜரு அவர் அதுக்கு ஒரு காரணம் என்னுடைய நண்பர் தான். என்னுடைய நண்பர்கள் கொடுத்த ஒரு
வழிகாட்டுதலின்படி ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் நானும் ஆஃபீஸ் ஏறி இப்போ தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ் பக்கம்லாம் போக மாட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சொல்லியிருப்பார், இல்லைன்னா ஒரு டைரக்டர் கூப்பிட்டு ஏன்பா வந்து அந்த சீனுக்கு வந்து நடி பண்ணுவாங்க, அவ்வளோதான். எதுவுமே பேசிக்க மாட்டேன், போவேன், நடிப்பேன், வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணாங்களோ அதை பற்றி கொஸ்டின் பண்ண மாட்டேன். ஓகே, அவ்வளோதான், அந்த மாதிரி. ஸோ இப்போ 10 படங்கள் நிறைவடைஞ்சு இப்போ வேட்டையன் வந்து 12வது படம். இன்னொரு படம் நடிச்சிருக்கேன், இன்னொரு படம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் தான் இப்போ கொஞ்சம் ஹோப் அதிகமாக இருக்குது. விரைவில் வந்து எல்லாருக்கும் தெரிந்த நபராக வருவேன். பட் ஆனால் இந்த சீரியலில் என்னைய பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் பர்டிகுலராக அழகி வள்ளியில் பார்த்தவங்களுக்கு என்னை மறக்க முடியாது. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம பேசணும் சார். நீங்கள் இப்போ கடைசியாக பண்ண அந்த வேட்டையன் படம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். நமக்கு ரஜினிகாந்த் சார் வந்து அதான் சொல்கிற மாதிரி கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாலே அது ஒரு தரிசனம் தான். ஆனால் நீங்கள் அவரை நேரில் பார்த்துருக்கீங்க. அவருடைய அந்த வளர்ச்சிக்கு காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அவரை பார்த்த அந்த ஃபீலு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன யூனிக்கான அந்த கேரக்டர்ஸை பற்றி எதனா கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இது வந்து நான் சொல்கிறதும் இல்லாமல் பத்திரிக்கையில் வந்ததும் இல்லாமல் ரஜினி சாரே சொல்லியிருக்கார். கடின உழைப்பு. அந்த டைமில் அவருக்கு கிடைத்த டைரக்டர்கள் பாலச்சந்திர சார் கூப்பிட்டு ஒருத்தரை செதுக்கி கொண்டு வந்திருக்காரு. அவர் ரஜினியை வந்து இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறான்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் எத்தனையோ பேர் நடிகர்கள் ஆக்கியிருக்கலாம். இருந்தாலும் ரஜினி சார்ன்ற அந்த ஒரு மாணவனுடைய உயரம் வந்து இன்றைக்கி யாருமே தொடரலை. அவருக்கே அது பிரமிப்பு தான். யார் பாலச்சந்திர சாருக்கு கடைசி வரைக்கும் அவர் பிரமிப்பாக இருந்தவர். என்னன்னா ஹார்ட் ஒர்க். அவர் சொல்லுவாங்க, செட்டில் சொல்லுவாங்க, நான் வேட்டையனில் பார்க்குற வரைக்கும் செட்டில் சொல்லுவாங்க. வேட்டையனில் நான் ஏன் பார்க்க முடியலன்னா, அது வரைக்கும் ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரவனில் யூஸ் பண்ணுற டைப் கிடையாது. ஷூட்டிங்கில் இன்றைக்கெலாம் சாதாரணமாக ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறவங்க கூட கேரவனில் போய் உட்காந்துருவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரவன்லாம் யூஸ் பண்ண மாட்டார். இப்போ வரைக்கும் கேரவன் யூஸ் பண்ண இப்போ வரைக்கும். அதாவது இப்போ வேட்டையன் டைமில் மாறிடுச்சு. என்னன்னா அவர் கொஞ்சம் இந்த மெடிக்கலாக போயிட்டு இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. டாக்டர் அட்வைஸ் படி ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. மற்றபடி அவர் ஜஸ்ட் அங்கே கேமரா இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி டைரக்டர் பார்க்குற தூரத்தில் தான் அவர் பாட்டு உட்காந்து தியானம் மாதிரி உட்காந்து அந்த ஸ்டோரியை அப்படியே யோசிச்சுட்டு அந்த ஸ்டார்ட் போகுதுன்னா என்னென்ன பண்ணணும் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் பாட்டு புக் படிச்சுட்டு இருப்பார், அவர் பாட்டுக்கு உட்காந்து தூங்கிட்டு இருப்பாருன்னு. அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த டெக்னீஷியன்லாம் சொல்லுவாங்க, இந்த கேரக்டரை இன்னும் என்ன பண்ணலாம், இதை விட அடுத்து பெட்டராக பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், அப்படி தான் யோசிப்பாரான். அதே மாதிரி ஒரு கேரக்டர்னு எடுத்துட்டா அந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு சிந்தனை வச்சுக்க மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவாகவே அந்த கேரக்டராகவே உட்காந்து அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணி என்ன பண்ணணும். ஒரு டைரக்டர் வந்து இப்படி எடுத்தாருன்னா அவர் ஸ்டைலில் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் இன்றைக்கி தான் வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ம் போகுதுன்றது தான் டைரக்டரோட கான்செப்டாக இருக்கணும். சார் சீக்கிரம் இப்படி ஷார்ட்டு இதை முடிங்க அப்படின்னு வாங்கலாம். அவர் சொல்லுவாங்க 2 படி ஏறக்கூடாது, ரஜினினா 4 படி ஏறணும், நீங்கள் எடுங்கன்னு வரான். ஒரு நடிகர்னா என் சீன் இப்படி வரணும், என் ரசிகர்களுக்கு இப்படி வரணும்னு அந்த தன்னோட ரசிகர்களை ரீட் பண்ணி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, சினிமாக்குள்ளே நிறையா உதவிகள் செய்திருக்க நடிகர்களில் அவரும் ஒரு ஆள். அதை யாருக்கு தெரியாமல் விளம்பரம் இல்லாமல் இன்றைக்கி அஜித் சார்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் சார் அந்த காலத்தில் பண்ணான்றது மக்கள் நேரடியாக பார்த்தது. ரஜினி சார் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அவரே கொடுத்த பேட்டி தான். ஒரு 7-8 பேரை ஒன்றா சேர்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு, பழைய தயாரிப்பாளர்கள், நடிகர் வி.கே. ராமசாமி அவங்கள மாதிரி யாரெல்லாம் கூப்பிட்டு நான் ஒரு படம் பண்ணுறேன், இந்த படத்துக்கு நீங்கள் தான் ப்ரொடியூசர் சொல்லி அந்த படம் நடித்து அந்த பங்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி சார் படம் ஒன்று, அதில் வந்து அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அந்த படத்தில் வந்து இவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா, படம் எடுக்கிறதுக்குன்னு இத்தனை கோடின்னு எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு 1.5 கோடி என்னமோ வந்து மிச்சம் வந்துருக்கு. இதை வந்து அதை யார் செஞ்சாங்கன்னா அந்த படத்தோட மேனேஜர். அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நைட் வாங்க கனெக்ட் பண்ணணும், இவ்வளோ 1.5 கோடி மிச்சம் இருக்கா, சரி எந்தெந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் போய் அவங்க என்னென்ன பேசுனாங்களோ, இப்போ ஒரு 10,000 ரூபா நான் பேசி நடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு படம் முடியும் போது செட்டில் பண்ணியாச்சு, படம் ரிலீஸ்லாம் ஆயிடுச்சு, மிச்சம் 1.5 கோடி இருக்குது பட்ஜெட்டு. அப்போ தேவராஜுக்கு 10,000 கொடுத்துருங்க, அந்த ஹீரோயினுக்கு 1 லேக் கொடுத்துருங்க, அப்படி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நிறையா நடிகர்கள் அப்படி இப்போ 2-3 நடிகர்கள்லாம் சொன்னாங்க பேட்டியில். அதை வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அப்போது மன்சூர் அலிகான் சொன்னார் ரீசெண்டாக, தட்டி வந்து கொடுத்தாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வந்து எதிர்பாராது, அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, 1.5 கோடி வந்து ஏன் காசுன்னு எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் செய்யணும்னு அந்தளவுக்கு ரஜினி சார் பண்ணியிருக்காரு. ஒன்று இது சினிமாவுக்கு உள்ள. சினிமாவுக்கு வெளியில் நான் பார்க்குற ரஜினி சார் வந்து மிகப்பெரிய ஆள். அதாவது அரசியலில்
அவருக்கு இருக்கிற ஒரு தனி இடமே வேறு. ஓ 1996 அவர் உள்ளே வந்திருந்தால் கண்டிப்பாக விஜயகாந்த் சார் மாதிரி செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்கலாம், முதலமைச்சர் கூட ஆயிருக்கலாம். அவர் வாய்ஸ் கொடுத்துட்டு ஒரு வாய்ஸ் என்ன சொன்னார்னா, ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து ஒரு வாய்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இனி உங்களுக்கு ஓட்டு போட்டால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாரு. அதே டைமில் அவருடைய மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை வந்து பிரதமராக்குறார், கலைஞர்கிட்ட சொல்லி பிரதமராக்குறார். இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், டெல்லியிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி யார் அரசியல் பண்ணாலும் சரி ரஜினி சாருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்கும். இதை ஒரு நடிகனாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தான் பேச முடியும். உலக நாடுகளின் படங்கள் நம்ம பார்க்குறது இல்லை. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப்னுவாங்க. ஆனால் ரஜினி சாருக்கு தான் இந்த வேல்யூ. அது சத்தம்லாம் செய்வார். அவரை எத்தனையோ பேர் தாக்கி பேசுகிறவங்களும் இன்றைக்கி கூட பார்க்குறேன். உதாரணத்துக்கு சத்யராஜ் சார்லாம் அவரை எத்தனையோ வார்த்தைகள் விட்டு பேசியிருக்காரு, எதுவுமே பேச மாட்டார். இன்றைக்கும் அவர் தான் நம்பர் 1. இவர் வில்லனை நடிச்சுட்டு இப்போ கேரக்டர் ரோலாக மாறிட்டார் சத்யராஜ் சார். ரஜினி சார் இன்றைக்கும் இன்னும் அதே ரோல் தான் பண்ணிகிட்ருக்காரு, ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது அத்தனையும் காரணம் வந்து எல்லா கிரெடிட்டும் ரஜினி சார் தான். பட் அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு கிடைத்த அந்த கேரக்டர்கள், எனக்கு கிடைத்த அந்த டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள் சொல்லுவார். அதுவும் ஒரு காரணம் தான். பட் அதுக்கு பெருந்தன்மை நான் தான் பண்ணேன்னு சொல்கிறாங்க, ஒரு படத்தில் நடிச்சுட்டு சொல்கிறாங்க. இவர் அப்படி இல்லை. ஸோ அதனால் இந்த உயரத்தில் இருக்கார். அண்ணாந்து பார்த்தவே பக்கத்தில் உட்காந்து பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ரஜினி சாரை வந்து நடிப்பில் எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ, எனக்குள்ள நிறையா பேர்கள் பிடிக்கும். அதே மாதிரி தான் நான் சொல்கிறது என்னென்னா, ரஜினி ரசிகர்னு சொல்லாமல் பொதுப்படையாக இருக்காமலே அந்த மாதிரி சொல்லும்போது எல்லாருக்கும் பிடிச்ச பாடகர்னா எஸ்பி பாலசுப்ரமணியம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் பேட்டியில் வந்து என்ன சொல்வார்னா, ஒரு தடவை நாங்கள் எல்லோரும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கும்போது பாலச்சந்தர் சார் சொன்னார், பாலு அங்கே திரும்பி பாரு அப்படின்னா. திரும்பி பார்த்தேன், ஒரு 4 பசங்க ரொம்ப சிம்பிளாக பேண்ட்டு, அந்த காலத்து பேண்ட் ஷர்ட் மாதிரி போட்டு முடியெல்லாம் சரியாக செய்வாமல் நின்றுட்டு இருந்தாங்க. திரும்பி பார்த்தேன், ஒன்றும் இல்லையே அப்படின்னு. உனக்கு ஒன்றும் தெரியலையானார். ஒன்றும் தெரில, திருப்பி பாருன்னு சொன்னார். திருப்பி நான் பார்த்தேன், ஒரு கருப்பாக பரட்டையாக ஒரு கருப்பு ஷர்ட் போட்டு நின்று இருந்தார். பார்த்து ஒன்றும் தெரில அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பாலச்சந்திரன் சார் சொன்னார், நல்லா கவனி, இவன் ஒரு நாள் தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக இருப்பான்னு சொன்னார், அதான் ரஜினிகாந்த் அப்படின்னாரு. ஸோ தீர்க்கதரிசியாக ரஜினி சாரை உருவாக்குன பாலச்சந்தர் சாரே கொடுத்த கிரெடிட் அந்த காலத்தில். இன்றைக்கு வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணி நிற்கிறார் ரஜினி சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிகள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, அவருக்கும் விஜய் சாருக்கும் ஏதோ கிளாஸ் அப்படின்னு. அப்போ எல்லாருமே நினச்சாங்க, ரஜினி சார் நல்லா நடிச்சிட்ருக்காரு, விஜய் சார் நடிச்சிட்ருக்காரு, என்ன இவங்களுக்குள்ள பிரச்சனை, ரஜினிகாந்த் சரியில்லையா, விஜய் சரியில்லையா, இந்த மாதிரிலாம் போச்சு. அது ரஜினி சார் கிளியராக சொன்னார், என் படத்துக்கு நான் தான் போட்டி. அண்ணாமலை கொடுத்துருக்கேன்னா அண்ணாமலைக்கு அளவோட நல்லா அடுத்த படம் கொடுக்கணும். அது பாட்சானா பாட்சாவோட பெட்டராக அவனுக்கு கொடுக்கணும். அப்படி நான் வந்து என்னுடைய படத்துக்கு நான் தான் போட்டி. கமல்ஹாசனும் நானும் போட்டின்றது நீங்கள் எடுத்துக்கிட்ட முடிவு, அதுக்கு நான் கிடையாது. என் படத்துக்கு நான் தான் தீர்மானிப்பேன். ஸோ அதை தான் எனக்கு முழுவதாக ஓடும். இப்போ சந்திரமுகி 1 நடிச்சிருக்கேன்னா சந்திரமுகி 1 காட்டிலும் சந்திரமுகி 2 எப்படி வரணும்னு யோசிக்கக்கூடிய ஆள் நான். விஜய் வந்து எனக்கு தெரிந்த ஒரு இயக்குனருடைய பையன், நல்லா வளர்ந்து வர்றாரு, வாழ்த்துக்கள், அவ்வளோதான் சொன்னார். இப்போ ரஜினி சார் வந்து எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசனுக்கும் எனக்கும் போட்டின்றது நீங்கள் ரசிகர்கள் தான் தீர்மானிக்கிறீங்க, பட் நான் வந்து என் படத்துக்கு நான் தான் போட்டி. இதை விட அடுத்த படம் பெட்டராக கொடுக்குறதுக்கு என்ன செய்யணும்னு நான் யோசிப்பேன். விஜய் வந்து நல்லா நடிக்கிறாரு, எனக்கு தெரிந்த ஒரு இயக்குனருடைய பையன், சந்தோஷம் தான், மற்றபடி அவர் எனக்கு போட்டி இல்லை அப்படின்னு தீர்க்கமாக ஓப்பனாக சொன்னார். ஆனால் உண்மையிலேயே என்னன்னா, 2004 2005 வந்து சந்திரமுகின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பாபா, ஒரு 4 வருஷமாக வந்து ரஜினி சார் படமே கிடையாது. படம் ஃபெயிலியர். அது அவர் விருப்பப்பட்டு எடுத்த படம் தான் பாபா, படம் ஃபெயிலியரு. அப்போது எப்படி பேசப்பட்டதுன்னா, ரஜினின்ற ஒரு நடிகருக்கு வாழ்க்கை நீ அவ்வளோதான், சினிமா உலகத்தில் அவர் இனி இல்லை, இனி விஜய் தான் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொண்டு வந்துட்டாங்க. அது விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு எப்படி போயிடுச்சுன்னா, அதில் ரஜினி சார் வந்து சும்மா ஒரு 1/2 தான் வராராம், பிரபு சார் படம் தான், ரஜினி சார் அதில் முக்கியம் இல்லை. எந்த படத்தில்? சந்திரமுகியில். ஏன்னா அந்த படத்தை தயாரித்தவர் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ், பிரபு சார் அவங்க அண்ணனும். பிரபு தான் முக்கியமான ஹீரோ, இவர் வந்து செகண்ட் ஹாஃப் தான், அது ஒரு சும்மா சின்ன ரோல் தான் வராருன்னு அப்படி விஜய் சார் சொல்லிடுறாங்க. அவருக்கு படம் சச்சின் வருது. சச்சின் பயங்கர கிளாரிட்டியாக வருது, படம் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட படம், ஓஹோன்னு ஓடுன்னு வருது.
சந்திரமுகி ஓடுமா ஓடாதான்னு தெரியாது. ரஜினி சார் வந்து அதில் ½ அன் ஹவர் தான் வராரு, செகண்ட் ஹாஃப் தான் வராரு, இல்லை இந்த படம் ஊற்றிக்கிறோம் ரஜினி கிடையாதுன்ற அளவில் அவர் இப்போ இந்த படம் வந்து ஹிட்டு கொடுத்தாகணும். ஸோ பி வாசு சாரை இயக்க சொல்கிறாரு, பிரபு சாரை தயாரிக்க சொல்கிறாரு, வடிவேலு வேணுன்றாரு. கதையில் வந்து அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், ராஜா மாதிரி போட்டு லகன்னு பார்த்து வேட்டையன் ரோல். அந்த ரோலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு எவ்வளவோ நாள் அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டரை எப்படி கொண்டு வருது மேலே, அந்த மாதிரி கேரக்டராகவே மாறியிருக்கார். பண்ணி வீட்டில் தூங்கும்போது கூட அப்படியே தான் தூங்குவாராம். வேட்டையன் ராஜா, நான் வேட்டையன் ராஜான்ற மாதிரி தூங்குவாராம். அவருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி ரூம் ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்குமா. அவரே அவர் தன்னை சுற்றி பார்த்துக்கிறது, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, நிறைய யோசிக்கிறதெல்லாம் அது பண்ணுவார். சில இதில் சொல்லுவார், நம்ம சூப்பர் ஸ்டாரான அவரே நினச்சி பார்ப்பாராம். ஸோ அப்படி ஒரு இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது 2005 ரிலீஸ் ஆனால் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சச்சின் வந்து 3 நாள் அதிகபட்சம் 1 வீக்கில் படம் தூக்கிட்டாங்க. சென்னையில் மட்டும் இந்த படம் வந்து 100 டேஸை தாண்டி ஓடின படம். இது 800 நாளைக்கு மேலே அன்னைக்கு ஆரம்பித்த ரீஎன்ட்ரி, அவருக்கு தேர்டு ரீஎன்ட்ரி. ஏன்னா செகண்ட் ரீஎன்ட்ரி என்னன்னா தர்மயுத்தம் படம் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா ரஜினி சாருக்கு கொஞ்சம் மென்டலாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால மென்டலாக அந்த சில பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டார். பத்திரிக்கையாளர் போய் அடிச்சிட்டது, ஏர்போர்ட்டில் கண்ணாடி உடைச்சது, யாரோ ஒருத்தர் பேசஞ்சர் அடிச்சிட்டாரு. ரஜினி அவ்வளோதான், நாங்கள்லாம் இப்போ சின்ன பிள்ளைங்க, நாங்கள்லாம் 4th 5th படிக்கலாம், ரஜினி அவ்வளோதான் மென்டல் அப்படின்றாங்க. இவர் அட்மிட் ஆகுறாரு பண்ணுறாரு, படம் வருது, இந்த படத்தில் கேரக்டர் என்னன்னா மென்டல் அதான் எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. அதில் வந்து அவர் கொஞ்சம் பௌர்ணமியானா ஒரு மாதிரி ஆயிடுவார், டிப்ரெஷன் ஆயிடுவார் அப்படின்றது கதை. படம் வருது, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தர்மயுத்தம் அடுத்தடுத்து அவருக்கு ஹிட்டாக வருது. ஸோ அது 2வது பிரேக் அவருக்கு. இது பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 3வது பிரேக்கு. அன்னைக்கு எடுத்த பிரேக்கு அப்படி எந்திரன், சிவாஜி அப்படி ஆரம்பித்து இங்கே வேட்டையில் வந்து நிற்கிறாரு. இப்போ அடுத்து கூலி எப்போன்னு மக்கள் ஆவலாக இருக்காங்க. கூலியும் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருப்பாரு. ஆமாம், கூலியும் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு அடுத்த ப்ராஜெக்டும் ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம ரஜினி சாரை பார்க்க தயாராக தான் இருக்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா திரையுலகில் வந்து வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, வெள்ளையாக இருந்தால் தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற இதை மாற்றி கருப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது ரஜினி சார். கண்டிப்பாக அதை பார்க்கும்போது நம்மளாலே வந்துட முடியும்டா. இல்லை, அவர் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் வராரு, அருண் பாண்டியன் வராரு, யாரோ வராங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலராக இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும், வேறு சில குவாலிட்டிகள்லாம் இருக்கும். அவங்க தான் வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தது. அதை உடைச்சதும் இவர் தான். இன்றைக்கி வரைக்கும் மற்றவங்க வரதுக்கு படி போட்டதும் ரஜினி சார் தான். நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேட் பண்ணது அவருடைய என்ட்ரி தான். ஆமாம், நிச்சயமாக அவருடைய என்ட்ரி தான் வந்து இப்போ இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் கூட கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தால் போதும், நம்மளால் வந்துட முடியும் அப்படின்னு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் வந்து ஒரு வழிகாட்டியாகவும் அவர் இருந்திருக்காரு. கண்டிப்பாக அவரை வந்து ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அவரை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றதை நம்ம வச்சுக்கிட்டாலே நம்ம போகிற பாதை சின்ன பாதையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நான் ஆக்சிடெண்ட்டாக வந்தாலும் இப்போ அவரை பிடிச்சி தான் வரேன். அந்த உயரத்துக்கு போகிறதில்ல, அந்த வழியில் போகிறோம். நம்மளுடைய தூரம் எவ்வளவோ பார்ப்போம், அடுத்தடுத்து வர படங்களில் வந்து காட்டும். சார், இப்போது ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரதா சொன்னார், திடீர்னு விலகிட்டார். இப்போ வந்து விஜய் சார் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ரஜினி சார் வந்து 96லேயே வந்து ரசிகர்கள் எல்லாரும் வரவேற்றோம். அவர் வந்து அந்த டைமில் கலைஞர் சார் இருந்ததுனால அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசித்து பின்வாங்கினார். அது வேறு. இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வரதுக்கு ரெடி தான், அந்த சூழ்நிலையில் தான் இருந்தார். எல்லா ஆக்கப்பூர்வமான வேலைகளையும் பண்ணார். கரெக்டாக மீட் பண்ணுறது, அந்த ரசிகர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். பட் அவர் வந்து ஃபிசிக்கலாக வந்து அவர் ஃபிட்னஸ் இல்லை. அவருக்கு ப்ராப்ளம் ஆனதுனால ட்ரீட்மெண்ட் போகணும். அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோடனே டாக்டர் அட்வைஸ் வேண்டாம். ஏன்னா சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரேம், ஒரு கேமரா முன்னாடி நின்று லட்சக்கணக்கான பேரை, கோடி பேரை நீங்கள் பார்த்துருவீங்க, அவங்கள பார்த்துடலாம். பட் அரசியல் அப்படி இல்லை. நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு எல்லாரையும் போய் பார்க்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அலைஞ்சிங்கன்னா உங்களுடைய உடல் வந்து தாங்காது சார். ஸோ நீங்கள் நடிக்கிறீங்க, அந்தளவுக்கு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கன்னொடனே அதுக்காக தான் அவர் பேக் அடிச்சுட்டு வரலேன்ட்டார். ஹெல்த் முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி அவருடைய ஃபீல்டில் அவர் நினச்சி நிற்கிறாரு. அவருக்கு பிடிச்சது அவர் ஃபீல்டை தான். அதான் சொல்லுவார், நான் சினிமாவில் வந்து நடிக்கும்போது மாதம் ஒரு 30,000 ரூபா கிடச்சா போதும், ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டு ஒரு லைஃப்பை லீட் பண்ணலான்னு வந்தேன். பட் இன்றைக்கி நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டேன்.
ஸோ எனக்கு நான் எல்லாமே அளவுக்கு மீறி கடவுள் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் எனக்கு கொடுக்குறாரு, நான் திருப்பி பண்ணுறேன்னு அவர் அந்த தொழிலில் இருக்கார், மாறலை. நீங்கள் பாருங்கள், கமலஹாசன் சார் வந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ரஜினி சார் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவருடைய படம், அவருடைய ஆத்ம திருப்திக்கு 100வது படம் ராகவேந்திரா சுவாமிக்காக எடுத்தார். அது ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்லன்னு எடுத்தார். அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு எடுத்து கொடுத்தாரு பாலச்சந்தர் சார். முத்துராம் சார் டைரக்ட் பண்ணி எடுத்தார், தயாரித்தார் பாலச்சந்தர் சார். ஸோ அதுக்கு பாலச்சந்தர் சார் வந்து பாதிக்கப்பட்டாருனால திருப்பி அவருக்குன்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு, வேலைக்காரன். 2-3 படம் அவர் அண்ணாமலை, இதெல்லாம் தன்னுடைய டைரக்டர் குருநாதர். அவர் ஃபீல்டில் வந்து அவருக்கு பண கஷ்டங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கார், அவருக்காக வாலண்டியராக சார் நான் பண்ணித்தரேன் சார்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. விஜய் இப்போ வந்திருக்காருன்னா அவர் வந்திருக்கிறது கரெக்ட் டைமு, ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்திருக்காரு. 50-51 அவர் வந்திருக்காரு. பட் அவர் எந்த லெவலில் வந்திருக்கான்றது இனி போக தான் தெரியும். பட்டு ரஜினி சார் ஒதுங்கினது வந்து வயசு, அவருடைய ஏஜுக்கு, அவருடைய இதுக்கு அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த இடத்த தக்க வச்சுட்டதுக்கு அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு. மாற்றி எடுத்தாருன்னா தவறாக போயிருந்துருக்கும். வேட்டையெல்லாம் நான் நடிச்சிருக்க முடியாது. புரியுதுங்களா? புரியுது. ஸோ இதை தவிர்த்து இப்போ பேசுனது தவிர்த்து இன்னும் வேறு ஏதாவது சில குணங்கள் வந்து ரஜினி சார் கிட்ட நீங்கள் பார்த்து பூரிச்சு போனது? அதான் நான் சொன்ன மாதிரி இப்போது அருணாச்சலம் படம் எடுத்தார், அதில் வந்து ஆர்டிஸ்ட்டுகளுக்கெலாம் வந்து பணம் கூட கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரை வச்சு தயாரித்த ப்ரொடியூசர்கள், ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அவரை ஃபஸ்ட்டு ஹீரோவாக்குனார் கலைமணி சார். அவருக்கு வந்து ஒரு சொந்த வீடு வாங்கி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சொந்த வீடு இல்லைன்னு கேள்விப்பட்டு பாக்கியராஜ் சார் சொன்னான்னு கேள்விப்பட்டு சொந்தமாக நீங்களே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சார் தான் அந்த வீடை ஃபைனல் பண்ணி எத்தனையோ லேக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணார். தன்னை வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு தெரியாது இவர் கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஒரு கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கதையில் சிக்கல்னா உள்ளே போய் அந்த கதையை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறதுல எக்ஸ்பர்ட்டு அவர். பஞ்சவர்ணாச்சலம் சார் அவங்கெல்லாம் வந்து ஒரு கதையில் கோணல் மானலாக இருக்குன்னா உள்ளே போய் அந்த கதையை சரி பண்ணி கொடுப்பாங்க. அபூர்வ சகோதரர்கள்லாம் ஒரு முதல்ல எத்தனையோ அடி வந்து வேஸ்ட்டாக எடுத்துட்டாங்க படம். இப்போ பஞ்சவர்ணாச்சலம் சார் கிட்ட போய் போட்டு காட்டும்போது இது எப்படியா ஓடும் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அப்புன்ற கேரக்டரை பெருசாக கொண்டு வர்றாரு. அது வரைக்கும் அப்புன்ற ஒரு சின்ன கேரக்டர். என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு மெக்கானிக் இடையில வண்டியை ரிப்பேர் பண்ணுற மாதிரி சினிமா துறையில் இருக்க கதையில் இருக்க கோளாறை சரி பண்ணக்கூடியவங்க. அப்போ வந்து பெரிய தயாரிப்பாளர்னு எடுத்துக்கிட்டால் எம்ஜிஆருக்கே பெரிய ஆளுன்ற பார்த்தா சாண்டோ சின்னப்பா தேவர். அவரை பகிச்சுக்கிட்டு ரஜினி இன்னும் ஒரு சாதாரணமாக புதுசாக வந்திருக்க ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு பையனை போய் ஹீரோவாக்குறாரு. காசு ஒரு கையில் இல்லை, ஆனால் நான் ரஜினியை தான் ஹீரோவாக்கவே நிற்கிறாரு. அப்போ நான் நீ வெளியே போய் அப்படின்னு சொல்லி சத்தம் பண்ணுறாரு சாண்டோ சின்னப்பா. இவர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாரு. வெளியே வந்து எப்படியோ அந்த படத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணி அவர் ப்ரொடியூசராக ஜெயிச்சிட்டாரு, இவர் ஹீரோவும் ஜெயிச்சிட்டாரு. அது எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. பட் அவர் கஷ்டப்படுறான்றது இவர் தெரியாது. அவர் நல்லா இருக்காரு, அவர் பாட்டுக்கு இருக்காருன்னு. ஸோ பாக்கியராஜ் சார் மூலமாக அது தெரியுது. தெரிஞ்சதும் அப்படியே நான் அவருக்கு நானே பண்ணிக்கிறேன். அவர் பாக்கியராஜ் சார் சொல்லும்போது நம்ம ஏதாவது பண்ணணும்னு ஏதாவது சொல்லியிருக்காரு, நானே பண்ணிக்கிறேன், நீங்கள் இடம் மட்டும் பாருங்கள், அது என்ன ரேட்டோ நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி வீடு ப்ரெசென்ட் பண்ணார். அவருடைய ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பார். அதாவது ஒரு ஷாட்டுக்கு வந்துட்டு பீன் பண்ணுறதுலாம் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருப்பார். சீன் எடுத்து முடிச்சாச்சு, ஷார்ட் எல்லாம் ஓகேயா, டைரக்டர் போய் பார்த்து ஓகேவா போகலாமா கேட்டுட்டு தான் கிளம்பி போகிறவர். ஏன்னா ஒன்ஸ் அந்த மேக்கப்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு போயிட்டாருன்னா திருப்பி ஏதாவது விட்டு போச்சுன்னா திருப்பி வரணும். வரலைன்னா ப்ரொடியூசர் கஷ்டம், வரணும்னா இவர் போயிட்டு வர்றது இவர் கொஞ்சம், ஏன்னா பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, தூரத்தில் போயிட்டாருன்னா சிங்கப்பூரில் ஒரு ஷூட்டிங்னா இங்கே வந்துட்டார் என்ன சார். அந்த மாதிரி ப்ரொடியூசரை பற்றி ரொம்ப யோசிப்பார். கூட இருக்க ஆர்டிஸ்ட்டுகளுக்கு கண்ணுக்கு எதிராக அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் சத்தம்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம் உள்ள நடிகர் ரஜினி சார். கண்டிப்பாக. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய இன்டர்வியூஸில் குஷ்பா மேம் கூட சொன்னாங்க சார் இந்த மாதிரி. இல்லை, அவர் செஞ்சதை வந்து யாரும் இப்போ நிறைய வெளியில் சொல்கிறது இல்லை. அவர் அந்தளவுக்கு செஞ்சுருக்காரு. தேவைப்படும் போது சொல்கிறாங்க ரஜினி சார் எனக்கு உதவி செஞ்சாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒழிய கண்டினியூஸ். இப்போ விஜயகாந்த் சாரை வந்து ரெகுலராக வந்து சண்டே மீட் பண்ணி அவர் ரெகுலராக உதவி செஞ்சுட்டே இருப்பார். நடிகர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் ஆன் ஸ்பாட்லேயே யார் யாருக்கு துணிமணி இல்லையோ, யார் யாருக்கு பிரச்சனை காசு இல்லையோ, அங்கேயே ப்ரொடியூசர் கூப்பிட்டு உங்களுக்கு இத்தனை சேல் எடுத்து கொடுத்துரு, இந்த வேஸ்டி ஒரு கொடுத்துரு, இந்த பணத்தை கொடுத்துரு, அதில் என்னுடைய அமௌண்ட்டில் எடுத்துக்கோ இப்படி சொல்லுவாங்க. அப்படி அவங்க ஒரு வரலன்னா இவர் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கஷ்டமாக கொடுத்துட்டு அவர் எடுத்துருவார். வீடு தேடி போய் உதவிலாம் செஞ்சுருக்காரு. அது நம்ம வந்து அவங்களே சொன்ன விஷயங்கள் தான், நம்ம நேராக பார்க்கல. அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு குணமாக
இப்போ இவ்வளோ உயரத்துக்கு இருக்காருன்னா அவர் எவ்வளோ தூரத்துக்கு தன்னை செதுக்கியிருக்காரு அப்படின்றக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன ஒரு எதனா சின்ன இது பண்ணிட்டாலே அவங்க வந்து தான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த ஒரு சிம்பிளிசிட்டியை விடாமல் ஒரு அதாவது ரொம்ப நிறைய ட்ரெஸ்ஸு கூட அவ்வளோ ரொம்ப ஆடம்பரம்லாம் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு நார்மலான வேட்டி நார்மலான ஷர்ட் போட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு இது ஒரு கமல் 75ல் கமல் சாரே ரஜினியை வச்சுக்கிட்டே சொல்லுவார். ரஜினியை வந்து சூப்பர் ஸ்டார்னும் என்னை வந்து உலக நாயன்னு நீங்கள் பட்டம் கொடுக்குறீங்க, எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளை ஒருத்தர் போந்துட்டா நம்ம அதிலேயே நினச்சி கனவுல இருப்போம். இல்லைன்னா நம்மளை யாராவது திட்டாங்கன்னு நினச்சி அழுவோம். அவங்க அப்படி இல்லை, கேவலத்தையும் பார்த்துருக்காங்க, அடுத்தவங்க தூக்கி ஆகாவோன்னு சொல்கிறதையும் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க அப்படியே இருப்பாங்க. எதனாலனா அவன் என்னமோ பேசுகிறான், அதை நீ நம்பாத, நீ யாருன்னு உனக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய உயரம் என்னன்னு தெரிஞ்சதுனால இவ்வளோ உயரத்தில் 2 பேருமே இருக்காங்க. அதில் சூப்பர் ஸ்டார்ன்றவர் ரொம்ப உயரத்தில் இருக்காரு. சார் நல்லா ஒரு பீக்கில் போயிட்டு இருந்து நடுவில் பாபாக்கு அப்புறம் ஒரு சடனாக ஒரு பிரேக் வந்துச்சுன்னு சொன்னாங்க சார். அந்த இன்சிடென்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பாபா வந்து ரஜினி சார் வந்து இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால பாபான்னு ஒரு படம் தான் பண்ணணும்னு சொல்லி அதை அவருடைய விருப்பத்துக்காகவே எடுத்த படம். அந்த படம் இப்போ எடுத்து ரிலீஸ் ஆகிற நேரத்தில் என்னன்னா அரசியல் ரீதியாகவும் கொஞ்சம் அவருக்கு ப்ரெஷர் வந்துருச்சு. பாமக வந்து படத்தை தேட்டரில் வெளியிட விட மாட்டேன்னு சொல்லி பெட்டியெல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, இவ்வளோ கோடி பேர் ரசிக்கிற ஒரு நடிகன் அப்படின்றத தூக்கிட்டு ஒன்றுமே கிடையாது நீ அப்படின்ற அளவுக்கு காட்டிட்டாங்க ஒரு அரசியல். அப்போ மற்ற அரசியல்வாதி ஒன்றும் சப்போர்ட் பண்ணல, ரஜினி சார் அப்படி ஆஃப். அவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் அரசியலுக்குள்ளே வரல, அவர் தலைவராக வந்து தோற்று போகல. அவர் என்னடா நம்ம படம் ஓடல, நம்மளுக்கு கதை இவ்வளோதானா முடிச்சிட்டாங்களா அப்படின்னு டென்ஷனு 4 வருஷம் ஓடிடுது. அவர் அப்படி இப்படி யோசிக்கிறவங்க 4 வருஷம் ஓடுது. புரியுது. ரஜினி சார் இனிமேல் படத்தில் நடித்தா சிகரெட் குடிக்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த பாபாவில் ரொம்ப பண்ணியிருக்காங்க, இந்த படத்தை விட மாட்டோன்னு ஒரு காரணம் சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் அவங்க மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல பாமக பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து ரஜினி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னா, இப்போ அதுக்கு போட்டியாக ஒரு பேட்டி கொடுக்கலாம், காரசாரமாக அந்த கட்சியவோ அந்த நபர்களையோ திட்டலாம், எதுவுமே செய்யலை. 4 வருஷம் அமைதியாக இருக்கார். 4 வருஷமாக கதைக்கு தேர்றாரு. கொடுக்குற படம் ஜெயிக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த படங்கள்லாம் கொஞ்சம் தோல்வியில் இருக்குது. என்னடா அது நம்ம உண்மையிலே தோத்துட்டோம் போல, நம்மளுக்கு இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு போலன்னு அவருக்கு ஒரு பயம். பட் ஜெயிச்சு காட்டலைன்னா ரஜினி இல்லை, அந்த ஒரு வெறி அவர்கிட்ட இருக்கும். அவர் எதாவது சொல்லுவார். ஆரம்ப காலத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ப்ரொடியூசர் வந்து வர சொல்லிவிட்டு 1000 ரூபா பணம் கொடுக்கல நடிக்க. சார் பணம் கொடுங்க சார், நான் மேக்கப் போடுறேன், பணம் கொடுங்கன்னு இருக்காரு. நீ பணம் கொடுத்தா தான் நடிப்பியா, போடா உனக்கு கேரக்டர் இல்லை அப்படின்னோடனே, என்னது நம்ம சொன்னது தானே கேட்டோம், இவன் தரமாட்டான்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு கார் கிடையாது நடந்து போன்னு சொல்லிட்டான். நான் ஏவிஎம்லேருந்து நடந்தே வரேன், அப்போ பரட்டை ரிலீஸ் ஆகி இது எப்படி இருக்குன்னு கதை அந்த டைலாக் வந்து ஃபேமஸ்ஸு. நான் டென்ஷனில் இப்படி பண்ணிட்டானே, நம்ம நியாயமாக தானே கேட்டுன்னு போகிறேன், அவன் பஸ்ஸில் போகிற பசங்களாம் பாட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்குறான், எனக்கு குழப்பமாயிடுச்சு. அவன் இதை கேட்குறானா இல்லை அந்த கேரக்டரில் நம்ம பேசுகிற டைலாக் சொல்கிறான்னு புரியல. அப்போ ஒரு தமிழில் அவளுக்கு அவ்வளோவா தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் ரஜினி சார் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்னடத்தில் எழுதி தான் பேசுவார்னுவாங்க. ஈவன் டப்பிங்கு தமிழில் இன்றைக்கி வரைக்கும் எழுத மாட்டாருன்னுவாங்க. ரீசெண்டாக அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொல்லும் போதெல்லாம் அதுதான் சொல்கிறாங்க. அதாவது டயலாக் வந்து கன்னடத்தில் தான். இப்போ எஸ்பிபி இருக்காருன்னா தமிழில் தெலுங்கில் எழுதி தான் தமிழில் பாடுவார். அது மாதிரி கன்னடத்தில் தான் எழுதிட்டு டப்பிங்லாம் அது தமிழில் தான் பேசுகிறாரு. பட் கன்னடத்தில் இருக்கும். வாங்கன்றது தமிழில் வாங்கன்னு இருக்காது, கன்னடத்தில் வாங்கன்னு எழுதிக்குவார் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ மெனக்கிடக்கூடியவர். இந்த டென்ஷனில் போகிறவர் இப்போ என்ன சொல்கிறாரு, திருப்பி நான் வருவேன், இதே ஏவிஎம்க்கு பெரிய ஆளாகி தாண்டா வருவேன்னு சொல்லி போயிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு காரு, ஒரு ஃபாரின் கார் ஏதோ செகண்ட்ஸில் கிடச்சிருக்கு, அதுக்கு ஒரு ஆங்கிலோ இண்டியனை கூப்பிட்டு, ஃபாரின் காரு ஃபாரினர் மாதிரி இருக்கிற ஒருத்தன், ஃபாரினர் கூப்பிட்டு வந்து இங்கே ஓட்ட வைக்க முடியாது, அவனுக்கு காசு தர முடியாதுன்னொடனே ஆங்கிலோ இண்டியன் கூப்பிட்டு வந்து ராபின்னு ஒரு பேர், இது ரஜினி சார் சொன்னது தான். ராபின் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி அதே இடத்துல, நீ எங்கே காசு தர மாட்டேன்னு விரட்டினான ப்ரொடியூசர், அதே இடத்துல நிப்பாட்டி இப்போ பாடுறான்னு சொல்லி அங்கே நின்று ஒரு தம் அடித்தேன். அப்போ இப்போ இந்த பாமக பிரச்சனை இப்போ 4 வருஷமாக அமைதியாக இருக்கார். படங்கள் இல்லை, கமலா சார் மற்ற படங்கள்லாம் வந்துட்டுருக்கு, இவர் படம் இல்லை. கொடுக்குற படம் பயங்கர ஹிட்டாக கொடுக்கணும். அப்போ பண்ணும்போது டிசைட் பண்ணிடுறாரு. வாசு சார் ஒரு கதை சொல்கிறாரு, அது வந்து ஒரு மலையாள தழுவல் படம், அல்லது ரஜினி சாரே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். வாசு நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். ஓ மலையாளம் அந்த படம். ஓகே ஓகே. அப்போ வாசு சார் பாட்டு இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை இந்த படத்தை நான் பண்ணணும்னா வடிவேல் டேட் வாங்கிக்கோங்க,
அப்போ அப்போ வடிவேல் வந்து பீக்கில் இருக்காரு. தான் வந்து ஆமாம், மலையாள படத்தோட டப்பிங் தான் அது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த படத்துக்கு நான் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு வடிவேல் மாதிரி ஒரு பெஸ்ட்டு காமெடி ஆர்டிஸ்ட் வேணும். ஏன்னா இப்போ கண்டிப்பாக வடிவேல் வந்து பீக்கில் இருக்காப்புல, எனக்கு வடிவேலோடைய டேட் வாங்க, நான் நடிக்கிறேன். இப்போ வாசு சார் தான் மோல்ட் பண்ணுறாரு, வாங்க நடிங்கன்னு போது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. எதுக்குன்னா கொடுக்குற படம் ஜெயிக்கணும், அந்த வேகம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம தோத்துட்டோம், திருப்பி எப்படி எதிர்த்து நிற்கிறோம், ஒரு இடத்துல அசிங்கப்பட்டுட்டோம், திருப்பி அங்கே நல்லா வருது, இப்படி யோசிக்கக்கூடிய கேரக்டர், பாசிட்டிவ் கேரக்டர். அப்போ டிசைட் பண்ணுறாரு, வாசு சார் இயக்குறாரு. நம்ம வடிவேல் சாருடைய டேட் கிடச்சிருச்சு. பிரபு சார் ஃபேமிலி, அவங்க அண்ணன் ராம்குமார், அவங்க படம் தான் சிவாஜி ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு கழிச்சு வருது. இந்த படம் ஓடுதா ஓடலையா, ஓடுனா ரஜினி ஓகே, இல்லைன்னா ரஜினி தான் கடைசின்ற அளவில் பார்க்குறாங்க. சச்சின் அப்போ வந்து இவர் ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கார் விஜய். அதுக்கு முன்னாடி அவர் நிலாவைவான்னு ஒரு 4-5 படம் வந்து ஃபெயிலியர் கொடுத்து நிலாவான சொந்தமாக தயாரித்து நஷ்டமாகி அதுக்கப்புறம் அப்கமிங் ஆகி வர்றார். வந்து சச்சின் வரும்போது பழைய மார்க்கெட் வந்துட்டார், நல்ல மார்க்கெட் வந்துட்டார். இப்போ இவர் கீழே போகிறாரு. இனி அடுத்த சூப்பர் ஸ்டார் சச்சின் விஜய்னு வந்துருச்சு. இப்போ இந்த டென்ஷன் ஒரு பக்கம், அரசியல் டென்ஷன் ஒரு பக்கம், அடுத்த ரசிகர்களுக்கு முன்னாடி நம்ம நிற்க மாட்டோமான டென்ஷனு. அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக போனது. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காமெடி, இன்னைக்கு வரைக்கும் நம்ம போட்டு பார்க்கலாம். எந்த இது இருக்கு, காமெடிஸ் தான் படம், பட் சக்ஸஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் ஹீரோ எப்பயும் போல் வந்துட்டார். ஏன்னா அந்த படங்களில் வந்து ரஜினி சாரை ஒரு செகண்டரி மாதிரி காட்டாமல் ஃப்ரேம் பை ஃப்ரேம் மாற்றி கொண்டு வருவாங்க. ஃபுல் ரஜினி சார் வரவே மாட்டார். ஒரு பிரபு சார் வருவார், ரஜினி சார், அடுத்து இவர் வடிவேல் சார் வருவார், ரஜினி சார், கட் பண்ணி வருவாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், எல்லா கேரக்டருமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதை இவர் ரஜினி சாரோடைய விருப்பத்தில் கொடுத்தது. அதுக்கப்புறம் அவருக்கு அப்படி டாப் கேர். இன்னைக்கு வேட்டையின் வரைக்கும் அசராமல் நிற்கிறார் இல்லையா, கூலி வரைக்கும் போயிட்டுருக்கு, இன்னும் போகும். நிச்சயமா சூப்பர் சார். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம ரஜினி சாரை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக பேசணும். ஸோ இன்னும் நீங்கள் அடுத்து யாருடைய படங்கள்லாம் நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை, யாரோட டைரக்ஷனில் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? அந்த மாதிரி வந்து திட்டமிட்டுலாம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணுறது கேரக்டர் ரோல் தான். ஸோ சங்கர் சார் தான் கிடையாது, யார் கூப்பிட்டாலும் நம்ம நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு நடிக்கணுன்ற ஆசை இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு இடத்துக்கு போனால் போதும். நம்ம ரஜினி சாரை மேற்கோள் காட்டுறது என்னென்னா, அவ்வளோ உயரத்தில் ஒருத்தர் இருக்கார், அதை பார்த்துக்கிட்டே நடந்தால் நம்ம எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நடப்போம், அவ்வளோதான் வழியா. அந்த இடத்துக்கு நம்ம போகல. ஸோ எந்த டேரக்டர்னு நம்ம டிசைட் பண்ணல. எந்த டேரக்டர் கூப்பிட்டு கொடுத்தாலும் சந்தோஷம், மகிழ்ச்சி. கொடுக்குற அந்த ரோல் சின்னதோ பெருசோ அதை கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சூப்பர் சார். ஸோ உங்களுடைய டைமை வந்து நீங்கள் ஒதுக்கி எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பாக நான் ரஜினி சாரை பற்றி இவ்வளோ, ஏன்னா எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது. பட் நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, இவ்வளோ நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு, யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக சொன்னது நான் எனக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ இன்னும் மென்மேலும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலையும் மக்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் நிச்சயமாக நீங்கள் நல்ல இடத்துக்கு போவீங்க. அதை கண்டிப்பாக என் சைடில் தான் நாங்கள் வாழ்த்துறோம். ஸோ மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார். உங்களுக்கும் திருமகள் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நேயர்களே, திருமகள் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பிரபலத்துடன் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் வர்ஷா. நன்றி, வணக்கம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.